2026 சட்டமன்ற எலெக்ஷனில் ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த எலெக்ஷனில் வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ரேஸு போயிட்டு இருக்குது. இதில் வந்து விஜய் அவர்கள் ஜெயிப்பாரா மாட்டாரா, எத்தனை சீட்டு வாங்குவார், இப்படிங்கிற பிரச்சனை தான் போயிட்டு இருக்குது. இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். Join us on the Vani PMA channel for the latest in travel and world news. இந்த எலெக்ஷனில் தாவேக தலைவர் வந்து பேசும் பொருளாக மாறி இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து எத்தனை சீட்டு வாங்குவார், ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற பல கோணங்களில் வந்து விவாதங்கள் நடந்துட்டுருக்கு. அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகமே வந்து இந்த எலெக்ஷன் வந்து உத்து பார்த்துட்ருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, ஆல் இந்தியாவும் உத்து பார்த்துட்ருக்கு. ஆல் இந்தியா மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களுமே உத்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான எலெக்ஷனாக இதை பார்க்கப்படுதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட வேட்பாளர்கள் அனைவரையுமே வந்து பனையூர் வர சொல்லியிருக்காரு சமீபத்தில். அவங்க வந்த பின்னாடி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில், அதாவது மே மாதம் 4ஆம் தேதி காலையில் நேரடியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கு எண்ணும் மையங்களுக்கு நீங்கள் போகிறீங்க. போய் முடிஞ்சோடனே அடுத்து வாக்கு எண்ணிக்கை முடிஞ்ச பின்னாடி நேராக வந்து பனையூர் ஆஃபீஸ் தான் வரீங்க, வேறு எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டளையை போட்டிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த எலெக்ஷனில் மக்களை சந்திக்கும் போது மக்கள் என்னென்ன கோரிக்கைகளை உங்கள்கிட்ட வச்சாங்க அதையெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் குறிப்பெடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறமும் நாம் போய் மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டளை போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து எப்போவுமே சராசரியாக இருங்க, எந்த விதமான ஒரு இதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ விவாதங்கள்லாம் வந்து பல விதமாக நடந்துகிட்ருக்கு. விஜய் வந்து தோப்பாரா ஜெயிப்பாரா அப்படி. ஆனால் சில நிறுவனங்கள் வந்து விஜய்க்கு வந்து ஆதரவாகவும் இருக்குது, எதிராகவும் இருக்குது. இப்போ சமீபத்தில் எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்புகள்லாம் நிறையா வந்தது. பல நிறுவனங்கள் வந்து இதை எடுத்து வெளியிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஆதரவாகவும் இருந்து எதிர்ப்பாகவும் இருந்தது. ஆனால் விஜய் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் 80 முதல் 120 சீட்டு ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து வாக்கு சதவீதம் ஏறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் ஓட்டு தான். ஏன்னா பெண்கள் தான் வந்து அதிகப்படியாக விஜய் வந்து ஆதரிக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனால் எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த அளவுக்கு பெண்கள் வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஒரு ஈர்ப்பு சக்தியை உருவாக்குனது விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா அந்தளவுக்கு சாரையாக போய் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த வாக்கு சதவீதம் வந்து கண்டிப்பாக வந்து உலகத்திலேயே வந்து தமிழகத்தில் ஒரு லீடர் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்தில் பெற்ற ஒரு வாக்காக இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஏன்னா கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆகுது. இந்த 2 வருஷத்தில் இவ்வளவு சதவீதத்தை வந்து இவர் எப்படி எட்ட முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு மூக்கு மேலே விரல வைக்கிற மாதிரி பேசிட்டு வர்றாங்க. ஆனால் பெரியவரை தலைவர்கள்லாம் வந்து விஜயை வந்து உற்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர்னால நமக்கு வந்து தோல்வி வருமா வெற்றி வருமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இவர் தான் இன்றைக்கி வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டாக இந்த எலெக்ஷன் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஆனால் இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து விஜயை வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து பேச முடியுமோ அப்படிலாம் பேசினாங்க. அதெல்லாம் வந்து இது பொய்யா போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து எதையுமே கண்டுக்கிறது இல்லைங்க. அவரோட வேலையை அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். கோயிலுக்கு போகிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. இப்போ அடுத்து கூட ஏதோ கோயிலுக்கு போகிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த எலெக்ஷன் முடிகிறக்குள்ள. அதனால் மே மாதம் 4ஆம் தேதி வந்து கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கட்சி சார்பில் சொல்லப்படுதுங்க. இதை வந்து உறுதிப்படுத்தும் விதமாக வந்து நிறைய மக்களும் வந்து அதான் சொல்கிறாங்க, கண்டிப்பாக விஜய் அவர்கள் வரணும், ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா பல கட்சிகள் இருந்தாலும் கூட இளைய தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுத்தா அவர்கள் இன்னும் புதுசாக சிந்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா அதாவது விஜய் அவர்கள் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த எலெக்ஷனில் தலைவர் ஜெயிச்சார் அப்படின்னா தமிழகமே வந்து டிஜிட்டல் முறையில் தான் ஆட்சி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒவ்வொரு பகுதிக்குமே வந்து நாங்கள் வந்து பலவிதமான ஒரு கட்டமைப்புகள் உருவாக்கி டிஜிட்டல் முறையில் ஆட்சி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அந்தளவுக்கு தான் வந்து தலைவர் யோசிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுங்க. அதனால தான் வந்து நிறைய பேர் இளைய தலைமுறை வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. இதுக்கு இடையில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறையா பத்திரிகையாளர்லாம் விஜயை தாக்குன்னு தாக்கியிருக்கிறாங்க. அவன் இவன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மூத்த பத்திரிகையாளர்லாம் கண்டிச்சிருக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா யாரையாக இருந்தாலும் ஒரு இதாக பேசக்கூடாது, உங்களுடைய நியாயம் என்ன, கருத்து என்ன, அதை மட்டும் சொல்லுங்கள், அப்படிலாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பொதுமக்கள் மத்தியிலையும் வந்து இது வந்து வன்மையாக கண்டிக்கப்படுது. அதெல்லாம் தேவையில்லாதது. அதாவது எல்லாருமே எலெக்ஷன் நிற்கிறாங்க, அவரும் எலெக்ஷன் நிற்கிறாரு, இதை வந்து ஏன் இப்படிலாம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எந்த ஒரு தலைவருமே இழிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க.
இன்றைக்கி வந்து விஜய்க்கு எதிராக பேசினவங்க எல்லாருமே ஒரு சிலர்லாம் வந்து இப்போ ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்க போடுதுன்னா, விஜய் முதல்வர் ஆகப் போகிறார் அப்படிங்கிறது தான் எல்லாருமே உறுதியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மே 4ஆம் தேதி கண்டிப்பாக வந்து விஜய் முதல்வர் ஆகிறாரா, அல்லது வாக்கு சதவீதம் குறைவாக பெறுறாரா, எதிர்க்கட்சி ஆகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 2 தினங்களே இருக்குது. அதுவரை நம்ம காத்திருப்போம்.